ஹாய் ஹலோ, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காட்ஸ் வேர்ட் சேனலுக்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாளுக்கான இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஏது நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போம். வார்த்தையானது, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நாமத்தை நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டானது, உங்களை தள்ளப்பட்ட கல்லாக உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பதாக உங்கள் நாமத்தை தேவன் புதிய நாமத்தை உங்களுக்கு எழுதுகிறார். புதிய நாமத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். புதிய நாமத்தாலே உங்களுடைய பெயர் தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய புதிய பெயரிலே அமைக்கப்படுகிறது. ஏனென்றால் பழையதெல்லாம் ஒழிந்து புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். தோல்வி என்பதை நீங்கள் காண்பதில்லை. காரணம், கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தருகிறார். வாழ்நாளில் நீங்கள் பட்ட சிரமங்கள் அனைத்திலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைந்து கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவாக நீங்கள் அமருவீர்கள். அதை போல ஒரு குடும்பத்திலே ஒரு ராஜாக்களைப் போல நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய தொழிலில் ஒரு ராஜாக்களைப் போல இருப்பீர்கள். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நாமத்தாலே உங்களை அழைக்கும்படி விரும்பியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அது அற்புதமாக இப்பொழுது நடக்கிறது. வேதத்திலே சொல்லியிருக்கிறபடியாக வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை அவர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்கிற கலாத்தியர் புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆகவே இதை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உங்களை நெருக்கடி கொடுத்தவர்கள் உங்களுக்கு நெருக்கடியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டு உங்களுடைய வாழ்நாட்களிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறப்படுவீர்கள். காரணம், நீங்கள் எல்லார் நாமத்தை விட ஒரு நாமத்தால் அழைக்கப்பட்டது மட்டுமின்றி அந்த நாமம் புதிய நாமத்தில் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அங்கே தங்கியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல், அதாவது அவனுடைய நாமத்தை நான் அவர்களுடைய நெற்றியிலே பொறித்து வைத்தேன். அதாவது தேவனுடைய நாமம், அந்த நாமத்தில், அதாவது உங்களுடைய நாமத்துக்குள்ளே தேவனுடைய நாமம் இருக்கும். அதனால நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கப்பட்டு நீங்கள் வாழ்வில் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க கடவீர்கள். தேவன் இதை உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீர்களா? ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இதோ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவரை சொல்லியிருக்கிறபடியாக உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தாலே நீர் அழைத்ததற்காக நன்றியப்பா. இன்றைக்கு அவர்கள் எல்லா தடைகளையும் நீக்கப்பட்டு அவர்கள் திருமண தடைகள், ஆண்டவரே குழந்தை பிறக்கிற அந்த தடைகள், ஆண்டவரே சில நோய்களாலே அவர்கள் தடைகள் என தடைகளாலே வாழ்ந்து கொண்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது உடைக்கப்பட்டு கர்த்தருடைய வல்லமை புதிய நாமத்தால் அவர்கள் எழுந்திருக்கும்படியும் அவர்களுடைய நாமத்தை கர்த்தர் ஆண்டவரை புதுப்பிக்கிற வல்லமை கொண்டவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றிப்பா. உம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவர் அவர்களை ராஜாக்களை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு அவருடைய பெயரிலே ஒரு கம்பீரத்தை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிறதற்காக நன்றிப்பா. ஆண்டவர் இந்த குடும்பங்கள் ஆண்டவரை எல்லாம் தடைகளையும் உடைக்கப்பட்டு மேலே வருகிறதற்காக நன்றிப்பா.
நோயிலிருந்து விடுதலை பெற்று மேலே வருகிறதற்கு நன்றி ராஜா. ஆண்டவர், அவர்கள் புதிய பலத்தாலே அவர்கள் வருகிறதற்கு நன்றி ராஜா. ஆண்டவர், உம்முடைய நாமம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை, பலத்தை மட்டுமல்ல, நல்ல நல்ல சுகமத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சேமத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.